Hi friends, welcome to our channel. இன்னைக்கு கேழ்வரகு மாவு வச்சு நூல் புட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன், ஒரு கப் அரிசி மாவு, உப்பு. இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவை பிசைஞ்சாச்சு. மாவு பிசையும் போது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக ரொம்ப வாசமாக இருக்கும். கையிலையும் ஒட்டாது. இங்கே பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டலை, என்னோடய கையிலையுமே ஒட்டலை. நல்லா வந்துருச்சு. இப்போ நூல் புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம நூல் புட்டு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம் சில வீட்டில் உள்ளுக்க கருப்படிச்சு இருக்கும். அது கருப்படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு புளியை தூக்கி இப்படி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா இட்லி பாத்திரம் கருப்படிக்காது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணலாம். நூல் போட்டு புளிஞ்சாச்சு. எப்போவுமே நூல் புட்டு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாழையில விரித்து அதில் இப்படி புளிஞ்சி அவிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்கும். வாழையில உள்ள சத்து நம்ம உடம்புக்கு சேரும். இப்போ இட்லி கொப்பரைக்குள்ளே வைக்கலாம். இட்லி கொப்பரையில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம நூல் புட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இதை இப்போ நீங்கள் தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு இப்படியே சாப்பிட்லாம். இல்லை உதுத்துக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சேவை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.